இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த ஒரு கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா, இந்த 1 வருஷம் நான் என்ன தெய்வத்த வழிபாடு நீங்க தான் 6 மாசமா வக்ரகாளிய விட மாட்றீங்க. இப்பயும் அதான் சொல்ல போறீங்கன்னா, இல்ல, இல்ல. காளி வந்து உங்க வாழ்க்கைய சரி பண்ணி 7ஆம் இடத்துல போய் குருவ உட்கார வச்சுட்டா. அதனால நம்ம பெருசாலாம் கவலைப்பட வேணாம். வக்ரகாளிக்கு விளக்கு போட்டீங்களோ, இல்ல வக்ரகாளிய நெனச்சீங்களோ, வாட் எவர் இட் இஸ் காளி என்ன பண்ணா? வக்ரமா இருந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி ஸ்ட்ரெய்ட் ஆக்கி 7ஆம் இடத்துல இருந்து உங்கள பார்க்க வச்சுட்டா. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். இந்த தடவ நீங்க போய் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக மலர காத்திருக்கிறது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குருவோட வீட்ல சனி ராசிநாதன் அங்க இருக்கும்போது நெறைய இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கான பொருளாதார வாழ்வியலுக்கான மிகச்சரியான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் பள்ளி கொண்ட பெருமாள். ஏன்னா, இந்த அயனசயன போகத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்றபோது சனி எல்லாம் பெருமாள் காரகத்துவம் தான். அப்போ பள்ளி கொண்ட பெருமாள் போய் வழிபாடு பண்றது, இல்ல பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய அந்த தலைவீடான திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்றது. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன தான் பார்ப்பீங்க. ஆனா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அங்க பள்ளி கொண்ட பெருமாள் ஒருத்தர் இருப்பாரு. அவர போய் பார்த்துட்டு அந்த ஆதிசேஷர பார்த்துட்டு சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டு வந்தீங்கன்னா, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக வரக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் தவிடுபடியாகும் மகர ராசிக்காரர்களுக்கு.